நாகப்பட்டினத்தில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் 4 சவரன் செயின் களவாடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சீனிவாசன். சீனிவாசன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாகப்பட்டினம் கூட்டத்தில் பரப்புரையை மேற்கொண்டார். அதாவது விஜய்க்கு புத்தூர் ரவுண்டானாவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுமார் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த நிலையில் தொண்டர்களும் அவர்களும் ஆவேசமாக பிளெக்ஸ் பேனர்கள் நின்று ஆர்ப்பரித்து விஜயை வரவேற்றனர். இந்த நிலையில் விஜய் ஒதுக்கப்பட்ட இடமான அண்ணா சிலை அருகே அவர் பரப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ரவுண்டானா அருகே நின்று கொண்டிருந்த ஒரு நபரின் 4 சவரன் தங்க செயின் பறிக்கப்பட்டுள்ளது. அதாவது விஜயின் தீவிர ரசிகரான மகன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தாய் விஜய் பரப்புரைக்கு வந்துள்ளார். அப்போது அவரை நோட்டமிட்டிருந்த வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் சுற்றி நோட்டமிட்டதால் அவர்களுடைய தங்க செயினை கலட்டி அவர்களுடைய பாக்கெட்ல வச்சிருந்ததாக கூறியுள்ளனர். அப்போது பாக்கெட்டில் இருந்த செயினை வட மாநிலத்தில் இளைஞர் நோட்டமிட்டு நூதனமாக பறித்துள்ளார். பறிக்கும் பொழுது கையும் களமாக அந்த பெண் பிடித்து வட மாநிலத்தில் இளைஞரை தாக்கியுள்ளனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது அருகில் இருந்த காவல்துறையினரும் தொண்டர்கள் மற்றும் பிடிப்பட்ட நபரை ஒப்படைத்துள்ளனர். கழுத்தில் அறிந்திருந்த 4 செயினை கழட்டி பத்திரமாக வைக்கப்பட்ட போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அங்குள்ள ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிறவை தற்போது வெளிப்பாளையம் போலீசார் காவல் நிலையத்தை அழைத்துச் சென்றுள்ளனர். நாகையில் விஜயின் பரப்புரையின் போது தங்க செயின் பறிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொண்டர்களிடையும் பொதுமக்களிடையும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். நேயர்களே, நாகப்பட்டினத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 4 சவரன் செயின் களவாடப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட பார்த்தோம்.